ஃபேஷன் ஷோக்கு வந்து போனீங்க 10 நிமிஷத்துல ஒரு பிரதமரை வந்து பார்த்துட்டு நீ வந்து பொம்மை முதலமைச்சர் போய் அப்படி கையில குத்துட்டு வாங்குறதுக்கு நீங்க வந்து போனீங்க. நான் கேட்கிறேன், பிரதமர் மோடி உங்களுக்கு தெரியும், கலந்துரையாடல் பண்ணாலும் உரையாடல் பண்ணாலும் அரை மணி நேரம் கூட வந்து வாய்ப்பு தருவார். இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து கண் துடைப்புக்கு வந்து விஜய் போய் பார்த்துருக்கிறாரு. இளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் அவர் பேசுறது கேட்டீங்களா? தமிழன் பார்த்திபன் பஸ் வரலன்னு வந்து ஒரு பயணி கதறான், நீ சாப்பிட்டு வந்துட்ட நான் சாப்பிடலன்னு. நீ சாப்பிட்டானா சாப்பிடல, மக்களுக்காக நீ 24 hours ஒர்க் பண்ண வந்தால் தானே. அப்படி உரிய பதில நேரத்தில் கொடுக்கணும்ல. ஒரு அமைச்சர் வந்து எந்த மாதிரியான வந்து பதில சொல்லணுமோ வந்து அதுக்கு நான் கத்துக்கணும். அது இன்னைக்கு வந்து பின்னாடி போனா முதலமைச்சரும் வாயை திறக்கல, தரகிற அமைச்சர்களும் வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அதுக்கு முந்தைய ஆட்சியில் இந்த மாதிரி கேள்வி எழுப்பினீங்களா? துரைமுருகன் பேசும்பொழுது விஜயோட ஆட்சி காலி ஆயிடும் மேடம். நான் சொல்றேன் ஏன் ஒண்ணுன்னா, இன்னைக்கு வந்து அந்த ஒரு அமைச்சருக்கு அவன் எந்த துறையில கூட அவருக்கு தெரியல. தெரியாத போது நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து பைட் மீடியால வந்து பிரஸ் மீட் கொடுக்குறது அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 8 பேர் 10 பேர் உங்களுக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாலும் உங்களால வந்து ஒரு மீடியால வந்து நீங்க கேட்டீங்கன்னா வந்து முதலமைச்சர் ஏன் பேசணும்னு வந்து கேக்குறீங்க. அப்ப முதலமைச்சர் பேசாம அவர் யார் பேசுவாங்க? அந்த துறையில இருக்கிறவங்க பேசுவாங்க. அந்த துறையில பேசினா அந்த துறையில இருக்கிறவங்க கரெக்டா பேசுனா நான் சொல்றேன். இது என்ன மேடம் தவறு இருக்குது? பல்ல யாருக்கு தோணும்னு நினைச்சாரு? விஜய்க்கு தோணும்னு நினைச்சாரு. அவர் வந்து இப்ப நீங்க நல்ல நோக்கத்தோட நீங்க வந்து வீட்டுக்குள்ள போகும்போது இப்படி பிடிச்சிட்டு போனீங்க இல்லையா? அப்படி போயிட்டு வரத்துக்கு வெளியில வரத்துக்குள்ள நீங்க என்ன சொல்றாங்க, 36 குழுக்கள் அமைச்சிட்டு நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, 6 மாசத்துல எலெக்ஷன் வரும்னு சொல்லும் போது அப்ப அவர் யாருக்கு வந்து முதல குத்தத்துக்கு பார்த்தாரு? இன்னொன்னு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தான விஜய் வந்து அதிரடியான ஆளா இருந்தா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம். இப்ப இந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, கோயம்புத்தூர் சம்பவத்துல கைய கால நீ உடைச்சிருக்க மாட்டேன், நீ என்கவுண்டர் போடுன்னு சொல்லி தைரியமா சொல்லியிருப்ப. ஆனா அவனுக்கு தைரியம் இல்லை. அடுத்தது டிவிக்கே அடுத்தது அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி, இவங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி திராவிட கட்சிகள் ரெண்டும் ஓய்ந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலா வந்துட்டே இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது உண்மையான செய்தியா? ஏன்னா இது 2 மாதங்களாக உலா வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை உங்ககிட்ட சொன்னாரா? எங்கிட்ட சொல்லல சார். வேற ஏதாவது ஊடகத்துக்கு சொன்னாரா? அவர் பேசவே இல்லை சார். அண்ணாமலை பேசுறதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து யூகத்துக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாதுல்ல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பாஜகவை சார்ந்த முகமது அத்தாவுல்லா நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். தாமரை டிவி சார்பாக உங்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேடம். சரி, இன்னைக்கு பிரதமர் அவர்களை வந்து சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். 10 நிமிடம் தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து பேசு பொருளாகி இருக்கு. ஆனா படித்தவர்கள் 10 நிமிடமாக இருந்தால் என்ன, 2 நிமிடமாக இருந்தால் என்ன, செய்திகள் சொல்லிவிட்டால் போதும் அப்படிங்கிறது தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியை அவர் சந்திப்பதை தவிர்த்து விட்டார் அப்படிங்கறதையும் வச்சுக்கலாம். நீங்க அந்த சந்திப்பு அவர் தவிர்த்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்காங்கன்னா 4 வச்சிருக்காங்க. அந்த 4ல மேகதாது, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம், அடுத்தது வந்து மீனவர்களுக்கான ஒரு முன்னுரிமை, இப்படிங்கிறதான் அவர் பேசியிருக்கிறாரு. பெருசா எதுவும் பேசவில்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் போய் பார்த்ததே வந்து என்ன கேட்டா வந்து காலதாமதமா போய் பார்த்திருக்கிறார். கேரளால வந்து சிஎம் ஆன உடனே அடுத்த நாளே போய் வந்து பார்த்திருக்காரு. இருந்தாலும் வந்து பிரதமரை போய் சந்திச்சுட்டு ஒரு 4 கோரிக்கை வந்து கொடுத்திருக்கிறாரு. 4 கோரிக்கையில வந்து நீங்க வந்து பார்க்கணும், மேகதாது அணை விஷயமா வந்து தடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா முதலமைச்சரும் வழக்கமா கடிதம் எழுதுவாங்க. ஸோ அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி கர்நாடகால ஆள்ற அரசு எந்த அரசு? காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு ராகுல் காந்தியும் விஜயும் வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கம். அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா வந்து இங்க உங்க அமைச்சரவையில 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் அமைச்சர்கள். நான் ஏன் சொல்ல வரேன்னா, நேத்து கூட வந்து பார்க்க போனீங்கன்னா டி சிவகுமார் வந்து என்ன சொல்றாங்க, டி கே சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, 2 மாநிலத்துக்கும் வந்து சட்ட பிரச்சனையை வந்து உருவாக்கத்துக்கு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ டி கே சிவகுமார்னா யாரு உங்களுக்கு தெரியுமா? துணை முதல்வர். எந்த துணை முதல்வர்? எந்த மாநிலத்துக்கு? அவரு கர்நாடகாவுக்கு. கர்நாடகால யாருடைய அரசு எனக்கு தெரியல, உங்களுக்கு கேட்கிறேன். காங்கிரஸ் அரசு தான். நிறைய பேருக்கு அது தெரியாது.
அவரு எந்த மாதிரியா வந்து ஒரு மழுப்பலான ஒரு பதில சொல்றாரு பாருங்க. ஏன்னா காங்கிரஸ்ல 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய நண்பர் அங்க கர்நாடகால இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவர் வந்து கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் சொல்ல வேண்டியதானே, இல்லை காங்கிரஸை தேர்ந்தவன் சொல்ல வேண்டியதானே. அதை அப்படியே வந்து இது பண்ணிட்டு டி.கே. சிவகுமார் வந்து நல்லா ஒண்ணு சொல்லுங்க, எந்த மாதிரி அரசியல் பண்றாங்கன்னு வந்து பாருங்க. அப்ப நீ காங்கிரஸ் சொல்ல மாட்டேன், உனக்கு தைரியம் தான் நீ சொல்ல வேண்டியதானே. பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு வந்து டி.கே. சிவகுமார் முயற்சிக்கிறாருன்னா அப்ப இங்க காங்கிரஸ்காரன் என்ன வாழ்வு என்ன லாலிபாப்பா வச்சுக்கிறான் என்ன மேடம்? யாரா இருந்தாலும் வந்து பப்ளிக்கு தெரியாதுல்ல நான் சொல்றது. அதாவது மூடி மறைவு தீய சக்தி சொல்லி சொல்லி இனி அந்த தீய சக்தியுடைய கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து நீயும் தீய சக்தியா மாறிட்ட. நான் மறுபடியும் சொல்றேன், புது அரசாங்கத்துக்கு 6 மாசம் வந்து வாய்ப்பு தரணும். நான் ஏற்கனவே பேசிட்டு போனதுதான். ஏன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க அந்த இடத்துல, உங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது ஒரு அமைச்சர் கூட நீங்க கூட்டிக்கிட்டு போல. எத்தனை ஐஏஎஸ் கூட்டிட்டு போனீங்க? ஏன்னா ஃபேஷன் ஷோக்கு வந்து போனீங்க, 10 நிமிஷத்துல ஒரு பிரதமரை வந்து பார்த்துட்டு நீ வந்து பொம்மை முதலமைச்சர் போய் அப்படி கையில குத்துருவாங்க நீங்க வந்து போனீங்க. நான் கேட்கிறேன், பிரதமர் மோடி உங்களுக்கு தெரியும், கலந்துரையாடல் பண்ணாலும் உரையாடல் பண்ணாலும் 1/2 மணி நேரம் கூட வந்து வாய்ப்பு தருவார். இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து கண் தொலைப்புக்கு வந்து விஜய் போய் பார்த்துருக்கிறாரு. உண்மையிலே தமிழ்நாட்டு நலனுக்காக வந்து போல. நீங்க சொல்றீங்களா மீனவர்களை வந்து பிடித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதுக்கு என்ன வாக்குறுதி குத்துக்கிறாரு, எவ்வளவு லிட்டர் டீசல் வந்து தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு படகு வந்து என்னன்னா வந்து எவ்வளவு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் வந்து சாத்தியமா நான் கேட்கிறேன். ஏன்னா ஒண்ணுமே தெரியல. 16 நாள் தான் உங்களுக்கு ஆகுது. 16 நாள்ல வந்து மரியாதை நிமித்தமா வந்து நீங்க வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உங்க துறையில இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து நீங்க மறுபடியும் வந்து நேரம் ஒதுக்கிட்டு நீங்க வந்து வச்சு இல்ல. அதுக்குதான் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வெளியா இருக்க நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து தமிழக முதல்வர் கலந்து கொள்ள இருக்கிறார். அன்றைய தினம் வந்து தமிழகத்திற்கு தேவையானது, மக்களுக்கு தேவையானது எல்லாமே பேச இருக்கிறார். இது வரைக்கும் மீடியாவை சந்திச்சிருக்கிறாரா விஜய்? இது வரைக்கும் என்ன சந்தித்தால்தான் தமிழக முதல்வர் என்று எடுத்துக்கொள்வார்கள் என்றால் அப்படி வந்து எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? தமிழக முதல்வர் வந்து மீடியாவை சந்திச்சுதான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு முதலமைச்சரா நீங்க பதவி ஏற்றிருக்கிறீங்க. நீங்க அந்த மக்கள் தொகுதியில நீங்க வந்து அந்த தொகுதிக்கு போய் கூட வந்து நன்றியை செலுத்தல. அட்லீஸ்ட் வந்து நீங்க மீடியா மூலமாக வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கலாம். 2 உதரத்தை வந்து திறந்து பேசியே பார்த்தது இல்லைங்க இல்லையா? அதுக்காக நாங்க தேர்ந்தெடுத்தோம். அவர் பதவியேற்பு விழா அவருடைய தொகுதி மக்களுக்கும் குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே நன்றி சொன்னார். பதவியேற்பு விழாவில் குழந்தைகளுக்கு நன்றி சொல்லிதான் வந்து பதவியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மேடம், அப்போ வந்து நீ ஓட்டு கேட்கும் போது தெருவா போவ, ஆனா ஆட்சியில உட்காந்தோடனே நீ வந்து உட்காந்து இந்த மாதிரி பைட்டு குடுத்தா போதுமா? தலைவர்கள் போனாங்கன்னு சொல்லுங்க. ஏன் முதலமைச்சர் போயிருக்கிறாரு, எடப்பாடி போயிருக்கிறாரு, இப்போ உனக்கு வந்து இன்னைக்கு சி.வி. சண்முகம் போறாரு, இன்னும் சில பேர்லாம் வந்து போயின்னு தான் இருக்கிறாங்க. மேடம், கீழே இருக்கிற அத்தனை பேரை பார்க்கலாம். முக்கியத்துவம் வந்து விஜய்னு தனிநபருக்கு தான் வந்து நீங்க வந்து போட்டிருக்காங்க. அப்ப விஜய் தானே போனோம் சார். அதுதான் அவர் தான் பொதுவாகவே வந்து யாரு தொகுதியில இருக்காங்க, வேட்பாளர்கள் யாரும் இல்ல, அந்த இடத்துல நான் எல்லா தொகுதியிலயும் நான் நிக்கிறேன்னு நினைச்சு நீங்க விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. அவரு 234 தொகுதிக்கும் போயிட்டு வர மாதிரி இருந்தா அப்புறம் இங்க இருக்கக்கூடிய வேலைகளை யார் பாக்குறது? 16 நாட்கள் தான் ஆகுது. அமைச்சரவையை இப்பதான் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இப்ப புதுசு இல்ல சார். அவங்க 234 தொகுதி சொல்லும் போது சொல்லுவாங்க அவங்க வேட்பாளரே யாரும் தெரியாதுங்க. இது ரொம்ப அவல நிலையான ஒரு விஷயம். இது வரைக்கும் அவரை கூப்பிட்டு ஒரு வேட்பாளர் இதுக்கு முன்னாடி வந்து தேர்வு பண்ணும் போது வந்து விசாரிக்கல, நீ மினிஸ்டர் பதவி கொடுக்கும்போது கூட விசாரிக்கல. இன்னைக்கு நான் வந்து 2-3 நான் வந்து குறை சொல்லல மேடம். விஜய்க்கு பின்னாடி இயக்குறது யார்? ஆதவ அர்ஜுனாவா? நான் கேட்கிறேன் மேடம். இன்னைக்கு விஜய் வந்து எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்குதுன்னு வந்து சொல்ற விஜய் யார் சொன்னாங்க அந்த மாதிரி என்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குதுன்னு சொல்லி? அவர்தான் பவர் சென்டர், நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு ஒரு பவர் சென்டர் நீங்க இருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு ஒரு அமைச்சர்ல இருந்து பார்ப்போம், இன்னைக்கு நிதித்துறை வந்து யாரு? தமிழ்நாட்டுடைய நிதித்துறை யார் மேடம்? மரிய வில்சன். அவர் யாரு? வீடு பூந்து வச்சாரு. இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து ஆதவ அர்ஜுனா யாரு? அவரு லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். தமிழ்நாட்டுக்கே வந்து என்ன வந்து நிறைய குடும்பத்தை தாலி எடுத்தவங்க வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா அவங்க மருமகனை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வந்து புஷி ஆனந்த் யாரு மேடம் நியமிச்சுக்கிறாரு? நான் அதுதான் சொல்றேன். முதலமைச்சரும் வந்து ஒண்ணும் தெரியல, எம்எல்ஏக்கும் ஒண்ணும் தெரியல, அமைச்சர்களுக்கும் ஒண்ணும் தெரியல. நான் அதுக்குள்ள வரல. நான் மறுபடியும் சொல்றேன், கேட்டேங்க. நான் ஏன் 6 மாசம் அமைதியா இருக்க சொல்றேன்னா, இன்னைக்கு விஜயுடைய ஆட்சியை வந்து கவிழ்க்க போறது அவங்களுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் தான். அதை மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் அவர் பேசுறது கேட்டீங்களா?
தமிழன் பார்த்திபன். பஸ் வரலன்னு வந்து ஒரு பயணி கதறான், நீ சாப்பிட்டு வந்துட்ட நான் சாப்பிடலன்னு. நீ சாப்பிட்டானா சாப்பிடல, மக்களுக்காக நீ 24 hours ஒர்க் பண்ண வந்தால் தானே, அப்படி உரிய பதில் அந்த இடத்துல கொடுக்கணும்ல. அவர் குறைகளை கேட்டிருந்தாரே சார், என்னன்னு அவர் கேட்டிருந்தாருல, ஏன் வரலன்னு நடவடிக்கை எடுக்கிறாருன்னு. இப்பதானே சார் ஒவ்வொரு அமைச்சர்களா தன்னுடைய தொகுதிதான் அமைச்சர், நம்ம எந்த தொகுதிக்கு எந்த பிரிவுக்கு அமைச்சராக இருக்கிறோம், துறைக்கு அமைச்சராக இருக்கிறோம், இப்பதானே வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து, இப்போ செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, நிர்மல்குமாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்னொரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியில இருந்து வெளியே வந்தவங்க. பாஜகவில இருந்து வந்தார் நிர்மல்குமார். செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வந்தவர், எம்ஜிஆரோடு பயணித்து வந்தவர். அவங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் எல்லாருக்குமே புதுசு தானே சார் அரசியல். முதலமைச்சர் மேற்கொண்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க நான் வந்து துறையை குறை சொல்ல, அதுக்கு 6 மாதம் தேவை. 6 மாதம் தேவைன்னு சொல்லிட்டு எப்படி பேசுறதுன்னு வந்து முதல்ல கத்துங்க மேடம். நீங்க வந்து 3 மணிக்கு சாப்பிட்டு 6 மணிக்கு சாப்பிடலாம். அந்த பப்ளிக் என்ன சொன்னா, ரிசர்வேஷன் பண்ணி நான் நிக்கிற இடத்துல நின்று கேள்வி கேட்கும் போது நீ சாப்பிட்டு பேச, நீ 100 பேர்ல 1000 பேர் கூட பாத்துட்டு வாங்க. ஒரு பப்ளிக் வந்து கேட்டா, பப்ளிக் நீங்க 24% தானே ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க. இந்த அவலாட்சியை வந்து தூக்கி எறியணும்னு தானே பேசுனீங்க. அமைச்சர்கள் வந்து என்னன்னா முறையான முறையில வந்து மக்களுக்கு வந்து பதில் சொல்லணும் மேடம். நான் அதுதான் வந்து இடத்துல வந்து சொல்ல வரேன். நீ இதை பண்ணலையே, நீ கொடுத்த வாக்குறுதி ஆச்சு, நான் வந்து உங்ககிட்ட எதுவுமே வைக்கல. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஒரு அமைச்சர் வந்து எந்த மாதிரியான வந்து பதில் சொல்லணுமோ வந்து அதுக்கு நான் கத்துக்கணும். அது நீ வந்து பின்னாடி போனா முதலமைச்சரும் வாயை திறக்கல, தரகிற அமைச்சர்களும் வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னா. அதுக்கு முந்தைய ஆட்சியில் இந்த மாதிரி கேள்வி எழுப்பினீங்களா? துரைமுருகன் பேசும்பொழுது, வேலூர்ல துரைமுருகன் பேசினார் இல்லையா, அப்போ வந்து அவர் வந்து எல்லாருக்குமே வந்து பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு அரசியல்வாதின்னு சொல்லக்கூடிய துரைமுருகன் பேசினார் இல்லையா, அப்ப ஏன் வந்து அந்த கேள்வி எல்லாம் கேட்கல? ஏன் மக்கள் கிட்ட தெளிவா பேசுங்க, மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, ஒரு அமைச்சரா பேசுறீங்களா, இந்த கேள்வி எல்லாம் அப்ப வச்சீங்களா? நீங்க நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க மேடம். அதாவது 70 ஆண்டு காலமா பழம் போட்ட கொட்டைகள் நீங்க வந்து சொன்னீங்க. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பேச தெரியும். தயவு செய்து மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓப்பனா சொல்ல போனா உங்களுக்கு எங்க போச்சு தைரியம் வந்து இந்த மேடம் கேட்கறாங்க. நானும் வந்து என்ன சொல்லுவேன்னா, வந்து புதுசா ஆட்சி வந்திருக்குது, புதிய முதலமைச்சர், புதிய எம்எல்ஏக்கள், புதிய அமைச்சர்கள் சொல்றாங்க. மேடம் மறுபடியும் எல்லாம் படிச்சவங்கன்னு வந்து நீங்க தான் குறிப்பிட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய தெரியும் இல்லையா, விஜயோடைய கட்சியில எல்லாம் படிச்சவங்கன்னு சொல்றீங்க. படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. படிக்காத முறையா பதில் சொல்ல துறைமுகம் என்னைக்கு மேடம் கரெக்டா பதில் சொல்லியிருக்கிறார் நான் கேட்கிறேன். நக்கலா தானே மேடம் பதில் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. விஜயோட ஆட்சி காலி ஆயிடும் மேடம். நான் சொல்றேன் ஏன் ஒண்ணுன்னா, இன்னைக்கு வந்து அந்த ஒரு அமைச்சருக்கு அவன் எந்த துறையில கூட அவருக்கு தெரியல. தெரியாத போது நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து பைட் மீடியால வந்து பிரஸ் மீட் கொடுக்குறது அவாய்ட் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஒரு 3 மாசம் வந்து எடுத்துக்கோங்க நேரம். கொடுங்க. அதுக்கான முதலமைச்சரே கொடுக்கல, அப்புறம் நீங்க தான் கொடுக்குறீங்க. நான் வரவேற்கிறேன். தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. அதாவது இந்த மாதிரி வந்து போயிட்டு நீங்க பிடிச்ச சும்மா இந்த வந்து மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. இந்த கேமராவை எடுத்துக்கிட்டு போயிட்டு இன்ஸ்டா மாதிரி வந்து ரீல் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அமைச்சர் போனது நல்லது. நான் இதையும் இன்னொரு விஷயத்த சொல்றேன். டாஸ்மார்க்ல வந்து 10 ரூபா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வந்து அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்குது. ரைட்டுங்களா? வரவேற்பு கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா ஒரு கவுன்சிலர் 5000 கூட 10,000 கூட வந்து அந்த பில்டிங் அதையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து போட்டுக்கிறாங்க. வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நீங்க சொல்றது வந்து PF பார்ட்டி ஃபண்டு. இன்னைக்கு ஈவில வந்து பார்க்க போனா ஒரு மெகாவாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தாங்க. அது கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அதை வரவேற்கிறேன். ஆனா ஒரு அரசாங்கம் நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து தடை போடும் போது அதை ஏன்னா வந்து இன்னைக்கு லஞ்சம்னு சொல்றாங்க. லஞ்சத்தை ஒழிக்கணும் தான் விஜய் வந்திருக்கிறார். ஊழல் ஒழிப்புன்னு தான் வந்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பொறுப்பு சரியில்லாத வந்து லஞ்சமா வந்து கேட்கறான். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். லஞ்சம் கேட்கறவங்க பொறுப்பு சரியில்லைன்னு சொல்றேன். ஆனா அந்த லஞ்சத்தை வந்து நான் கொடுத்தேன்னா அப்ப ஏன் பொறுப்பு? நான் தமிழ்நாட்டு மக்கள் மேலதான் வைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஊக்கம் கொடுத்தது நீங்க. இனி அரசாங்கத்தை மட்டும் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி மேடம், அரசாங்கத்தை மட்டும் இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, நான் வரவேற்கணும்னா இந்த ஆட்சியில வந்து என்ன வேணா விஜய் 2 விஷயத்தை உடைச்சிருக்காரு. ஒண்ணு, பணம் கொடுத்தா கூட வந்து என்னன்னா மக்கள் வாங்கிக்கிட்டு அவனுக்கு போடுவாங்கன்னு உத்தரவாதம் கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு செலவு பண்ணி நிக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. இந்த 2 பிம்பத்தை வந்து விஜய் உடைச்சிருக்காரு. நான் வரவேற்பு கொடுக்குறேன். இந்த நேரத்தை வந்து சரியா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் ஒரு நல்ல கவர்மெண்ட் அமைதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு நாங்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு தான் சொல்லிட்டு வரோம். ஆனா தயவு செய்த ஒரு விஷயத்த சொல்ல கேட்டுங்க. தீய சக்தி சொன்ன நீங்க எந்த சக்தி? ஒண்ணு, நீங்க இது வரைக்கும் உங்களுடைய அமைச்சர்களை வந்து சந்திச்சு பேசிச்சிருக்கீங்களா? வேட்பாளராக இருக்கும்போது விஜய்க்கு தெரியலன்னு நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். தயவு செய்து வந்து பண்றேன். இன்னைக்கு 8 பேர் 10 பேர் உங்களுக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாலும் உங்களால வந்து ஒரு மீடியால வந்து நீங்க கேட்டீங்கன்னா வந்து முதலமைச்சர் ஏன் பேசணும்னு வந்து கேக்குறீங்க. அப்ப முதலமைச்சர் பேசணும், அவர் யார் பேசுவாங்க? அந்த துறையில இருக்கிறவங்க பேசுவாங்க. அந்த துறையில பேசணும், அந்த துறையில இருக்கிறவங்க கரெக்டா பேசுங்க நான் சொல்றேன். இது என்ன மேடம் தவறு இருக்குது?
அப்ப அவர் வந்து பேசுறது கரெக்ட்னு சொல்றீங்களா? நான் சாப்பிடல, அப்ப சாப்பிட்டு வர வரைக்கும் நான் வந்து அங்க 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன், இல்ல 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். அவன் வெயில வந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டு பஸ் வரலன்னு சொல்லும் போது அந்த துறைக்கு அவர் தான் மேடம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிச்சயமா. அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு வந்து நீ இந்த மாதிரி பதில் சொல்லணும்னா அப்ப நான் மேடம் எனக்கு பின்னாடி எனக்கு தேவையில்லை, எனக்கு என் பயணம் போகணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்குதான் வந்து என்ன வந்து நீங்க முறையான முறையில வந்து பதில் சொல்லுங்கன்ற. இதுல என்ன மேடம் நீங்க இது பண்றீங்க? உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, எம்எல்ஏக்களை வந்து தன்னுடைய கட்சியில சேர்க்கறத அதிமுகல இருந்து இழுக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க வந்து போலீஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, பாதுகாப்புல முக்கியத்துவம் கொடுங்க, பாதுகாப்பே வந்து இந்த ஆட்சியில இல்ல அப்படின்னு வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த அட்வைஸ் நீங்க எப்படி சார் எடுத்து? அவர் ஆட்சியில பாதுகாப்பு இருந்ததாமா? இல்ல அவர் தான் சொல்றாரு. இல்ல மேடம், நான் கேக்குறேன், மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு உன் ஆட்சியில வந்து கரெக்டா பண்ணினா ஏன் மக்கள் உன்னை தூக்கி எரிஞ்சிருக்க போறாங்க? நான் சிம்பிளா கேக்குறேன். இதே 2021 இருந்து வந்து அந்த இதுக்குள்ளேயே வந்து போனா 433 கிட்ட வந்து போக்சோ வந்து வழக்கு போய் நான் வேணா இங்க டேட்டாவே எடுத்து வந்துக்கிறேன், நான் சொன்னா எடுத்து சொல்லுவேன். கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன ஒண்ணா மேடம், ஒரு உரிமை வேணும். ஒரு உண்மையுமே உரிமைன்னு சொல்றதோட வந்து என்ன ஒண்ணா உனக்கு தகுதி வேணும். நிச்சயமா. ஒரு நீ உங்க அப்பா என்ன சொன்னாரு, 6 மாசம் நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து பிஜேபி உள்ள வந்துரும், கவர்னர் ஆட்சி உள்ள வந்துரும் சொல்லி என் கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து கட்சியை சொன்னாரு. இன்னைக்கு பல்ல யாருக்கு தோணும்னு நினைச்சாரு? விஜய்க்கு தோணும்னு நினைச்சாரு. அவர் வந்து இப்ப நீங்க நல்ல நோக்கத்தோட நீங்க வந்து வீட்டுக்குள்ள போகும்போது இப்படி புடிச்சிட்டு போனீங்க இல்லையா? அப்படி போயிட்டு வரத்துக்கு வெளியில வரத்துக்குள்ள நீங்க என்ன சொல்றாங்க, 36 குழுக்கள் அமைச்சிட்டு நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, 6 மாசத்துல எலெக்ஷன் வரும்னு சொல்லும் போது அப்ப அவர் யாருக்கு வந்து முதல குத்தத்துக்கு பார்த்தாரு? ஆனா இன்னைக்கு கூட ஸ்டாலின் சொல்லிருக்காரு சார், இன்னும் 5 நாட்கள வந்து கள ஆய்வு அறிக்கையை வந்து வெளியிடணும், தோற்றதற்கான காரணம் என்னன்னு உடனடியாக தெரியணும்னு சொல்லி. என்ன சார் 1 மாசம் ஆக போது இப்ப வரைக்குமே அந்த கள ஆய்வு அறிக்கையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு முன்னாள் முதல்வர். எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டாலின் இந்த அளவு கூட மூளை இல்ல, எதனால தோத்தம் கூட உனக்கு தெரியாம இருக்கிறேன்னா, பக்கத்துல தேமுதிகவுடைய தலைவி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, என் அண்ணன் என்ன பெருசா பண்ணிட்டாரு, பாலியலும் வந்து போதை கலாச்சாரம் அதிகமான வேலைதான், வேற என்ன நீங்க குற்றச்சாட்டு வைக்க முடியும்? முன்னாடி தானே மேடம் வச்சாங்க, இது கூடவா மேடம் இல்ல? தோல்விக்கு சரியில்லை. என்ன நான் கேக்குறேன், இதுக்கப்புறம் வந்து அவர் தோல்விக்கு உண்டான காரணத்தை வந்து மணல் கொள்ள, கனிம மலை கொள்ள, டாஸ்மார்க், சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் இது பண்ணது. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன் மேடம், இதெல்லாம் வந்து எதிர்த்துதான் விஜய் வந்து அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். வாக்குறுதி கொடுத்தது வந்து நான் வந்து நீங்க கொடுத்த இலவசங்களுக்கு நான் வந்து இது பண்ணல. இலவசங்கள் நான் இன்னைக்கும் சொல்றேன், அவர் வாரி வச்சாரு, அது வேற விஷயம். ஆனா முதல்ல பெண்கள் பாதுகாப்பு, அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை என்னாச்சு? ஏன் 2 முறை தள்ளி வச்சாங்க? ஆனா இன்னைக்கு கூட ஏன் தள்ளி வச்சாங்க? அவருடைய நண்பருடைய வீட்டு விசேஷத்துக்காக தமிழக முதல்வர் சென்று விட்டார். ஜெகதீஷனுடைய வீட்டு இல்ல விழா, அதற்காக சென்று விட்டார். நேற்று வேலைச்சேரியில 62 வயசு ஒரு அம்மாவை வந்து 2 பேர் என்ன மேடம் நான் கேக்குறேன். அப்போ ஒரு சிட்டில போலீஸ் என்ன பண்ணுது? நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நீங்க மேனேஜ்மெண்ட்டை வந்து செட்டப் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஒரு துறையில வந்து கருப்பாடுகள் இருக்கிறாங்க. 70 ஆண்டு காலமா வந்து IAS IPS அவங்க எல்லாம் வந்து ஜாலரா அடிச்சிருந்தவங்க. நான் எல்லா IAS IPS சொல்லல. இன்னைக்கு அந்த IPS IAS வந்து நீங்க என்ன பண்றா, அவங்க சொல்றதுல வந்து இப்ப கூட சொல்லுங்க, அவங்க வந்து எங்க எடுத்துட்டு போக முடியாது. ஒண்ணு 50-50 தான். ஒண்ணு க்ரோன் அப் ஆவாங்க, இல்லைன்னா வந்து ஃபிளாப் ஆகும். எதனால ஒன்னா வந்து இருக்கிற இந்த போலீஸ் எந்தெந்த துறையில இருக்கிறாங்களோ வந்து இப்ப எல்லா போலீஸ் என்ன இருக்கிறாங்கன்னா, எல்லாம் இலாக்கா மாத்துறது, டிரான்ஸ்பர் பண்றதுக்கும் அதுக்கு வந்து ஃபுல்லா இன்னைக்கு கமிஷன் ஆபீஸ்ல நீங்க பாருங்க 3-4 நாளா வந்து எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல. இது வரைக்கும் வந்து இந்த 16 நாள்ல சிட்டியை ஒன்னும் கண்ட்ரோல்ல கொண்டு வரல. இது உண்மை நான் சொல்றது. இதற்கு மேல வந்து நான் என்ன கேட்கிறேன், எப்ப நடக்கிறது நீ மத்தது எல்லாமே இருக்கும், நீ பாதுகாப்பு வலயத்துக்குள்ள முதல்ல கொண்டு வா. அப்ப காவல்துறை நீ இது பண்ணல. சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும், ஒழிக்க முடியும், ரவுடித்தனத்தை அடக்க முடியும், போதை கலாச்சாரத்தை வந்து தடுக்க முடியும். ஆனா இந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து 60% வந்து போனா அவங்க சொந்தக்காரங்க, அவங்க தெருவில் இருக்கிறவங்க, அவங்க தெரிஞ்சவங்களால தான் இந்த இது. அப்ப அப்படி இருக்கும்போது வந்து நம்ம தான் நம்ம பிள்ளைகளை வந்து பாதுகாக்க வந்து பாத்துக்கணும். அவேர்னஸ் வந்து என்னன்னா, பப்ளிக் மத்தியில இந்த அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு வந்து இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கணும் மேடம். முதல் விஷயம் சிம்பிள், நல்லா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. இந்த 2 பாதுகாப்பு பண்ணாங்க, முதல்ல இதுதான் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க ரவுடிசம் வந்து தூக்கி போற இருந்தாலும் வந்து இன்னைக்கு போதை கலாச்சாரத்தால வந்து நேத்து இதுக்கு முன்னாடி அப்புறம் நேத்து ஒரு 6 வயசு குழந்தை என்ன இது பண்ணிருக்கிறாங்க. அப்போ வந்து நான் சிட்டிலே இந்த அவல நிலைனா, அப்ப நீங்க வந்து அர்பன்ல என்ன, நான் மறுபடியும் சொல்றேன் மேடம், ஒரு தைரியம் இல்ல,
விஜய் முகத்துல வந்து இன்னமும் வந்து ஒரு சிஎம் உண்டான அந்த பதட்டம் ஒரு தெரியுது. நான் சொல்றது அந்த பதட்டம் அவர் ஓப்பன் அப் ஆகல இது வரைக்கும். நீங்க ஒருத்தர் வந்து பேசாதான் நம்ம வந்து தெரிய வரும் இந்த இது பண்றது. நீங்க வந்து மேடையில இருந்தது பேசுறது பார்த்தாங்க, நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வந்து பார்த்தாங்க, கையில ஸ்கிரிப்ட் வச்சிருந்தவங்க தான் பார்த்தாங்க. அப்ப ஸ்கிரிப்ட் இல்லைன்னா வந்து விஜய் எப்படி? நான் கேட்கறேன். எல்லா அமைச்சர்களுமே கையில, எல்லா முதல்வர்களுமே கையில ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க சார். தவறு இல்லை மேடம். நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஸ்கிரிப்டை பார்த்தா நீ பிரஸ் மீட் வந்து பேச ஏன்னா இப்ப இதே வந்து நீங்க சொல்ற ஸ்டாலின் கிட்ட வந்து இன்னும் தயாராகலன்னு நினைக்கிறேன் சார். இல்ல, அதாவது என்ன ஒண்ணு வந்து ஊடகத்துறை வந்து இன்னும் கண்ட்ரோல்ல வரலன்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்டாலின் போனாருன்னா என்னன்னா அவங்க முன்னாடியே வந்து 10 கேள்வி குத்துருவாங்க, இதைதான் கேட்பாங்க, அது பதில் சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொல்லி புரியுதுங்களா? அந்த மாதிரி இன்னும் விஜய்க்கு தயாராகல. ஆனா சார் இன்னைக்கு வந்து செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், ஒரு செய்தி பரவிட்டே இருக்கு. உங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கிறது சரின்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல. இப்ப நேபாளில இருக்கிறதாக ஒரு செய்தி வெளியே இருக்கு. அடுத்ததாக 4ஆம் தேதி அவர் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிக்க போகிறார், அதற்காக தான் தமிழகம் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. அடுத்தது டிவிக்கே அடுத்தது அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி இவங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி திராவிட கட்சிகள் ரெண்டும் ஓய்ந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலா வந்துட்டே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையான செய்தியா? ஏன்னா இது 2 மாதங்களாக உலா வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை உங்ககிட்ட சொன்னாரா? எங்கிட்ட சொல்லுங்க சார். வேற ஏதாவது ஊடகத்துக்கு சொன்னாரா? அவர் பேசவே இல்லை சார். அண்ணாமலை பேசுறதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து யூகத்துக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாதுல்ல. இந்த பிரிண்ட் ஆகி நிக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க, இதை காட்டுறாங்க. மாதிரி பத்திரிகையாளர் தான் வந்து முன்னாடி தினமலர் வந்து போட்டாங்க, அண்ணாமலை மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனம் சொல்லி வந்து போட்டு விட்டீங்க மேடம். ஆக மொத்தத்துல இன்னைக்கு கண்டென்ட் அவரை வச்சுதான் கண்டென்ட், அவரை வச்சுதான் வந்து இன்னைக்கு ஊடகத்துறையில வந்து நல்ல வருமானத்தை வந்து பாக்குறாங்க. நான் ஒரே விஷயத்த வந்து கேட்கிறேன், தனி கட்சி ஆரம்பிச்சேன்னா அண்ணாமலைக்கு தில்லும் தைரியமும் திராணியா இருக்குது. ஓப்பனா உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சுட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்க்க போனீங்கன்னா அதிக பிரஸ் மீட் கொடுக்குற ஒரு ஆள் யாருன்னா அண்ணாமலை தான். இன்னைக்கு அவர் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது வந்து இன்னைக்கு ஏற பிரஸ் மீட், இறங்கும் போது ஒரு பிரஸ் மீட், திரும்ப ஆபீஸ்ல போய் சேரும்போது ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு இல்லையா? ஊடகத்துறைக்கு மறைச்சு ஏதாவது அண்ணாமலை பண்றாரா? இல்ல உங்களை நீங்க வந்து இவ்வளவு இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி துறைமுருகன் எல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் தான் நீங்க கேட்டீங்களா? இதே ராகுல் காந்தி வந்து சைனா அமைச்சரை போய் பின்கது வழியா பார்க்கும்போது உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருந்ததா? அதான் இல்ல. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து அண்ணாமலையை பார்த்து பத்திரிகையாளர் அவ்வளவு கேள்வி கேட்கும் போது வந்து இதே இதுக்கு முன்னாடி இந்த மு க ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் என்ன சாப்பிடுறீங்க, என்ன ஃபிட்னஸ், எப்படி இவ்வளவு இளமையாக கேள்விக்கு முன்னாடியே அவரே சொல்லிடுறாரு சார். உங்களோட 2வது கேள்வி அதுதான் நான் ஒட்டுமொத்த மீடியாவை பார்த்து கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலினை பார்க்கும்போது உங்க வயசு என்னாச்சு, ஏன் உங்க டோப்பா எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்க வேண்டியது தானே. நான் கேட்கிறேன், என்ன சாப்பிடுறீங்க, எப்படி ஹெல்ப் பண்றீங்க. ஆனா இதே வந்து ஒரு மாநிலத்தில் அண்ணாமலை எந்த மாதிரிலாம் கிளாஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து துறையில உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் பேசவா இல்லையா? முதல்ல ஊடகத்துறை வந்து நீங்க வந்து பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல துணிவை வந்து துணிச்சல் வளர்த்துங்க. அவர் பிஎம் இருக்கட்டும், சிஎம் இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், கேள்வி வந்து ஒரே மாதிரியா கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு அண்ணாமலை வேற கட்சி போறான்னா அவர் வேற கட்சி தொடனா உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு தேவை கண்டென்ட் தானே. உங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒத்துழைப்பு தச்சா உங்க வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனா மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க, இது எல்லா ஊடகங்களும் வரைக்குமே நீங்க மறுக்கல சார் அவ ஆரம்பிக்கிறாரா இல்லையாங்கிறது. மேடம் அதான் சொல்றேன் மேடம். இங்க இருக்கிற அத்தனை ஊடகத்துறைக்கு என்ன ஒண்ணு சொல்லணும்னா, நீங்க வந்து பாக்கணும் விஜய் வந்து வந்தோம்னா அடுத்தது அண்ணாமலை. இன்னைக்கு வந்து போனா விஜயோட வந்து அண்ணாமலை வந்து 13 வயசு இளையவர், ஒரு IPS அதிகாரி. அவருக்கு வந்து தைரியமா இருக்குது, அவருக்கு ஜெனரல் நாலேஜ் அதிகமா இருக்குது. எல்லா துறையும் வந்து என்ன ஒன்னா வந்து ஆய்வு நடத்தி டேட்டா இல்லாம எங்கேயும் பேச மாட்டார். இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், எஜுகேஷன் தோத்துச்சு. ஒரு நடிகரை தூக்கி வந்து நீங்க உட்கார வச்சுக்கிறீங்க அந்த இடத்துல வந்து. நான் அவரை சொல்லல, அவர் திறமை இருக்குதா இல்லையான்னு தெரியாம வந்து நீங்க வந்து உட்கார வச்சு நான் வந்து போட்ட மக்கள் தான் வந்து வெக்கப்படணும். உண்மையில வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தான விஜய் வந்து அதிரடியான ஆளா தான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம். இப்ப இந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, கோயம்புத்தூர் சம்பவத்துல கைய கால நீ உடைச்சிருக்க மாட்டேன், நீ என்கவுண்டர் போடுன்னு சொல்லி தைரியமா சொல்லியிருப்ப. ஆனா உனக்கு தைரியம் இல்லை, உனக்கு தைரியம் இல்லை. ஒரு சிஎம் தான் இதே வந்து யூபியில வந்து ஒரு யோகி ஆதித்யநாத் ஒரு முதலமைச்சர் எந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கை எடுத்தாரு? நான் கேட்கிறேன், ஏன் அந்த துணி உங்ககிட்ட இல்ல? ஏன் கூலி போய் உட்கார்ற ஒரு முதலமைச்சருக்கு நான் இப்போ சொல்றேன் மேடம், நான் வரவேற்பு கொடுவேன். தைரியம் தேவை. தமிழக முதல்வருக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றீங்களா? தைரியம் இல்ல, தைரியம் தான் என்கவுண்டர் பண்ண. நான் இப்போ சொல்றேன், அந்த ஆணையம் இந்த ஆணையத்துக்கு வந்து மதிக்க கூடாது. தவறு பண்ண யாரா இருந்தாலும் வந்து தக்க தானே போற. அப்ப உனக்கு மத்த 70 ஆண்டு காலமா வந்து ஆட்சி பண்ண அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஜெயலலிதா அம்மையார் என்ன வித்தியாசம் மேடம்? நான் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க, மாற்றம் மோனன்னு சொல்றதெல்லாம் இறந்தவங்க வந்து முடிஞ்சு போச்சு. இருக்கிறவங்களை பத்தி பேசலாம், நான் கலைஞரை பத்தி பேசல.
இல்ல ஜெயலலிதா அம்மையார் தான் வந்து மேடம் ஜெயலலிதா ஓடும்போது அவங்க ஆட்சியில கூட இந்த அளவு வந்து இல்ல மேடம், பாலியல் குற்றச்சாட்டுகள் இல்ல. தயவு செய்து உனக்கு அதாவது இல்லைன்னு சொல்ற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து 80% 70% வந்து அதிமுக ஆட்சியில இருக்கும்போது வந்து அதிமுக டைம்ல ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி இல்ல. சட்டம் ஒண்ணு தன் கையில இருந்தது. ஒரு நீங்க பாருங்க ஒரு IAS IPS கூட வந்து அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் மேடம் பண்ணுவாங்க. எந்த அமைச்சர் தலையிட்டு கிடையாது மேடம் அந்த இடத்துல. தயவு செய்து அதுதான் வந்து சொல்றேன். உனக்கு துணிச்சல் இருந்ததுன்னா மக்களை நீ பாதுகாக்கணும், நீ அதோட முடிவு எடு. நீ கட்டு போடுறதுன்னா அப்போ நம்ம மன்னிச்சோம். உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? உனக்கு பப்ளிக் தேர்ந்தெடுத்தாங்கல்ல, எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஆளா இருந்தா முடியாது மேடம். நீ வந்து இந்த கம்யூனிஸ்டுக்கு தலையாட்டுற, நீங்க வந்து அங்க போய் விசிகாக்கு தலையாட்டுற. இன்னைக்கு நான் மறுபடியும் அதுதான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து நான் முன்னாடியே வந்து சேனல்ல சொன்னேன், ஆதவ அர்ஜுனா வந்துவாரு, ஆதவ அர்ஜுனா திருமாவளவனை கொண்டு வருவாரு. நேத்து பேப்பர்ல வந்து பாருங்க, நேத்து திருமாவளவன் வருத்தப்படுறாரா, நான் சங்கரன் கோயில்ல நின்றுண்டா ஜெயிச்சிருப்பேன், திமுக நிக்கல. ஏன் அப்ப இத்தனை நாள் நீ அடிமைப்பட்டிருக்கிறேன் அதுதானே குறிப்பிட்டு வந்து ஒரு கட்சியின் தலைவருக்கு துணிச்சலும் தைரியம் இல்ல. ஒரு கட்சியின் தலைவருக்கு துணிச்சல் தைரியம் இல்ல. அப்ப ஒரு தமிழ்நாட்டு சீஎம் எப்படி இருக்கணும் மேடம்? திமுகவால தான் நான் நிக்கல, நின்றுனா நான் தான் இன்னைக்கு அமைச்சர்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீ அடிமைப்பட்டு, நான் அதுதான் கேட்கிறேன். IUMல இருக்கிற கட்சியில வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஜவாஹர்லால் என்ன சொல்றாங்க, நான் தனி கட்சியில தான் இனிமேல் நிக்கிறேன். எங்க போச்சு உனக்கு தைரியம்? நான் இதேதான் சொன்னேன், முஸ்லீம் கட்சியில 60 தொகுதியில நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, 1-2க்கு நிக்காதீங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்றீங்களா இல்லையா? அப்ப இத்தனை நாள் வந்து ஒரு கட்சிக்கு காலகாலமா அடிமைப்பட்டு கடந்து இன்னைக்கு வந்து என்னன்னா கேவலம் ஒரு சீட்டு கொடுத்தாங்க, ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து போனா அப்ப எங்க போச்சு மேடம் கொள்கை? உன் கொள்கை எங்க போச்சு?